தான், எல்லாம் சொற்பந்தான். இன்னொருத்தவங்களை நாடி இருக்க வேண்டிய நிலைமை தான். ஆரம்ப நாட்களில் எங்கள் 2 வீட்டில் இருக்கிற தாத்தாக்களுக்கும் நல்ல செல்வ செழிப்புகள் இருந்தது. சொந்தமாக நல்ல எண்ணெய் செக்கெலாம் வைத்திருந்தவர்கள் தான், நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தவங்க தான். 50 வருஷங்களுக்கு முன்னாடியே கை நிறைய சம்பளங்களும் தங்க நகைகளுக்கு குறைவு இல்லை. ஆனால் ஏசு இல்லாதபடியினால் என்னுடைய பெற்றோர் 2 பேருமே மிகப்பெரிய நெருக்கத்துக்குள் வந்தார்கள். திருமணம் தேவ கிருபையில் நடந்தது. என்னுடைய பிறப்பின் நிமித்தமாக தேவனை அவர்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்று நம்பினார்கள் இயேசுவை, இயேசுவிடம் கேட்டார்கள். இயேசுவும் ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபிக்கும்படி வந்து உதவி செய்தார். ஆரம்ப நாட்களில் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது நடந்த ஒரு சாட்சியை தான் நினைச்சு பார்த்து நான் சொல்கிறேன். நல்ல நான்வெஜ் கூட ஏசப்பா மகிமைப்படணும்னு சொல்கிறேன். நீங்களே பாவம் பாஸ்டர் நீங்கள் வந்து சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் பாவம் அல்ல, என்னை நல்லாவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தோடு சொல்கிறேன். நான்வெஜ், இறைச்சி, மாம்ச இறைச்சி, அதுவும் எங்கள் குடும்பத்தில் நாட்டுக்கோழி, ஆடு, ஒரிஜினல் மட்டன், அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு பழக்கம். அது அந்த நாட்கள்லேயும் காஸ்ட்லியாக இருந்தது. வாங்குகிற கொஞ்சத்துலேயும் நாங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சுட்டு குழந்தைகளாக இருக்கிறனால வருவோமேன்னு எங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க. என்னுடைய பெற்றோர் அவ்வளோ காஸ்ட்லி கொடுத்து மாம்சத்தை வாங்கி இன்னும் இருக்கிற கொஞ்சம் வருமானத்தில் இப்போ தான் படிப்படியாக முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அந்த பொருளாதாரத்தில் மாம்ச இறைச்சிகளை வாங்க முடியாது. என்னுடைய உறவினர் வீட்டில் அந்த இறைச்சி ஆயத்தமாக இருக்குங்கனால கறிச்சோறு தின்னா பிள்ளைங்க பலனாக இருக்குமேனு அவமானங்கள் நடுவிலையும் சங்கடங்கள் நடுவிலையும் எங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டு சாப்பிட வைத்து அப்படி எங்களை வளர்த்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனால் இன்றோ ஒன்று ஆசைப்பட்டா உடனடியாக கொடுத்து உதவுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றி விட்டார். சொற்பந்தான், கொஞ்சம்தான், அற்பந்தான் தேடி இன்னொரு வீட்டுக்கு போய் எதுக்கு? கறிக்கு. இன்று என்னுடைய சிநேகிதராக இருக்கிற ஒரு சகோதரன், அவர் போட்டிருந்த சட்டை, பேண்ட்டு, டவுசர் பழசாக இருக்கும், எடைக்கு போட்டுருங்கன்ட்டு எங்கள் பாட்டிகிட்ட கொடுத்தா தெரிஞ்சவங்கனால எங்கள் பாட்டி அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. ஓட்ட உடசில் தச்சு அதை போட்டுக்கிட்டு சாயங்காலம் டியூஷனுக்கெல்லாம் போகிறதுனா போவேன். இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் ஒன்றும் தரித்திரம் தாண்டவம் ஆடலை, கடன்லாம் வாங்கலை, கடன்காரன் வீட்டுக்கு வந்ததில்லை. இருக்கிறத வைத்து உண்மையாக வாழ்ந்தாங்க. ஆண்டவர் அறிந்து சபைக்கு போன ஆரம்ப நாட்களை சொல்கிறேன். இன்னொருத்தனுடைய, என் வயதில் இருக்கிற இன்னொருத்தனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆகா, நானும் போட்டுட்டேன். தீபாவளிக்கு ஊரில் எல்லா பிள்ளையும் நான் புது ட்ரெஸ்ஸு, நான் இந்த மாதிரிக்கு வாங்கிட்டு வந்ததை இன்னொருத்தவங்களுடைய இரவல் ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்துருச்சுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக அந்த காலத்திலே தரமாக எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பேன். அது அடிக்கடி போட்டால் கிழிஞ்சு போயிடும்ல, அதனால் இந்த மாதிரி 2ஆம் தரமானதை வாங்குறது. எங்கள் வீட்டில் வாங்கின முதல் டிவியே ஒரு குடும்பத்தில் 500 ரூபா கொடுத்து, அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஒரு குட்டி டிவி வாங்கணும், காசு கொடுத்து, கடனுக்கு அல்ல. முதல்ல நான் வாங்கின ரேஞ்சர் சைக்கிள் 500 ரூபா கொடுத்து ஒரு குடும்பத்திலேருந்து வாங்கினேன். இயேசுவின் நாம மகிமைக்காய் சொல்கிறேன். சொற்பம்தான், அற்பம்தான், பிறரை நாடி போய் வாங்கினது தான். காலங்கள் கடந்தது, உண்மையை கண்டார். வாங்கின கொஞ்சத்திலையும் அதிகமாகவே ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்தின என் பெற்றோருடைய உண்மையை பார்த்தார். அவருடைய சந்ததியாக இருக்கிற எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு ஒரு உண்மையை திரட்டுமா? நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையில் நின்று பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு ஜெபிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் வந்து நின்றது. அந்த சகோதரன் தான் நான் ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டு என் வயசுலேயே வளர்ந்து வந்த அதே சகோதரன் மனைவி பிள்ளையோடு நின்று தலை குனிந்து என்னிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி ஜெபித்துட்டு போகிற அளவுக்கு அவர்கள் முன்னாடி கர்த்தர் இன்று என்னை சாட்சியை வைத்து வச்சார். இப்போ ஒருவேளை மாத வருமானம் அவங்களுக்கு என்ன கடையில் அதிகமாக இருக்கலாம், ஆனால் மன நிம்மதியான ஒரு ஊழியம் செய்கிற கிருபைகளை கர்த்தர் எனக்கு தான் கொடுத்தார். இயேசு நாம மகிமைக்காய் சொல்கிறேன். அற்பந்தான், சொற்பந்தான், இன்னொருத்தவங்களை தேடி போன வாழ்க்கை தான். ஆனால் அப்படியே நான் வாழவில்லை, என்னை நினைவு கூர்ந்த ஆண்டவர். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? 45வது வசனத்தை வாசிங்க. அதே இஸ்ரவேலர்களுக்கு புறஜாதி, அதாவது மற்றவர்களுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலன், அவங்க உழைச்சி சம்பாதித்து வைத்தது எல்லாவற்றையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்து கொண்டார்கள்.
12, 13, 14 ஒடுக்கப்பட்டவங்க சொற்பம் அற்பம், அடுத்த நாடை தேடி போனவங்க, அடுத்த ஜனத்தை தேடி போனவங்க. ஆனால் ஆண்டவர் அவர்கள்ட்ட இருக்கிற சில உண்மைகளை பார்த்து, துதி ஆராதனையை பார்த்து, வழிபாடை பார்த்து, வைராக்கியத்தை பார்த்து சங்கீதம் 105 முடிகிறது. கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே வாக்குத்தத்த தேசத்தை அவருக்கு கொடுத்தார். சேர்த்து வைத்த மற்றவர்கள் உண்டாக்கி வைத்து போன நன்மைகளை இவர்கள் அனுபவிக்கும்படி லெகுவை இன்பத்தை கர்த்தர் கொடுத்தார். தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு அவர் இன்பத்தையும் வைத்து செல்கிறவர். அதனால சொல்றேன், தன்னை தேடி வருகிற ஜனம் வரும்பொழுது அற்பமும் சொற்பமாய் இருந்தால் அவங்க வாழ்க்கையை கர்த்தர் அதிபதியும் அதிகாரியுமாய் மாற்றுகிறார். அதனால தான் சொல்றேன், அவர் என் மேல் வைத்த அன்பு பெரியது. He is loving God. Hallelujah. இயேசு அன்பான தெய்வம்.